எதுவுமே தேவையில்லை, நம்ம கம்ப்யூட்டர் தேவையில்லை. அப்போ அந்த காலத்துல எல்லாம் உட்காந்த இடத்துல இருந்து ராகு இங்க இருக்கிறான், கேத்து இங்க இருக்கிறான், நீ என்ன நினைச்ச அதெல்லாம் நடக்காது. நடக்குமா? ஸோ உன்னை காப்பாற்றுறதுக்கு அவன் இருக்கிறான். அவனை பற்றி சிந்தனை பண்ணணும். சிந்தனை செய்ய மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. முருகர் பற்றி தான். முருகர்னா யார் அதையாவது தெரியுமா? ஆடிக்கிறதுக்கு 3 நாள் தப்பல் விட்டான், வந்தோம் தண்ணியில தப்பல் ஏன் நடக்குது அதாவது தெரியுமா? அதுவும் தெரியும். ஏதோ வாரம் தண்ணியில தப்பல். நாராயண நாராயண. இந்த ஒரு ஒரு ஆத்மான்னு இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. இதுல பகவத்கீதை சொல்றாரு, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. நெருப்புல வேகாது, தண்ணியில முழுகாது, காற்றுல அடிச்சு போகாது, எதுவுமே ஆகாதுன்ற. அப்போ நம்மளுக்குள்ள ஆத்மா இருக்குதா இல்லையா? அப்போ செத்து போச்சுன்னா எது செத்து போச்சு? ஆத்மா செத்து போச்சா? எது செத்து போச்சு? பகவத்கீதை தெரியல என்ன சொல்லியிருக்காரு? ஆத்மாவுக்கு அழிவில்லை, நீரினாலே அழிவில்லை, நெருப்பினாலே அழிவில்லை, எதனாலே அழிவில்லை, ஆத்மா நிரந்தரமானது அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்ப செத்து போனவங்க என்ன பண்ணும்? ஆத்மா சாந்தி அடையட்டும் சொல்றோமா இல்லையா? எந்த ஆத்மா அது? சக்கரை பொங்கல், சுண்டல், வடை, இதுதான். யோசனை பண்ணணும். ஒரு மனுஷனா பிறந்தான்னா முதல்ல சரீரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் கடவுள்ல வந்து 4th பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம தான். நம்மளுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அப்ப நான் வேற, கடவுள் வேற இல்லையா? அப்போ கடவுள் இருக்கிற சரீரம் செத்து போகலாமா? சாகக்கூடாது. ஏன் செத்து போச்சு? கொஸ்டின் போடு, எல்லா கொஸ்டினும் போடு. நானும் கடவுள் ஒண்ணுதான், அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள். உண்மையா பொய்யா? உண்மைதானே சொல்றாங்க இல்லையா? நானே கடவுள் சொல்றாங்க இல்லையா? கடவுளால் படைக்கப்பட்டவன் ஒவ்வொருவனும் கடவுள் தான். அப்ப கடவுள் இருக்கிற உடம்பு ஏன் செத்து போகுது? கடவுள் தானே. கடவுள் எப்படிப்பட்டவன் என்றால் சாவுக்கு அப்பாற்பட்டவன் கடவுள், இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவன் கடவுள். நானும் கடவுள் ஒண்ணு தானே. இப்ப எனக்கே சாவு வருது, எது செத்து போச்சு அங்க? கொஸ்டின் போட்டு யோசனை பண்ணி நாளைக்கு ஆன்சர் சொல்லுங்க. தெரியாது, வர்றது ஒன்னா தானே வரும். எல்லாம் சேர்த்து எங்க அம்மாவுக்கு பிறந்தோம் இல்லையே? நான் எங்க அம்மாவுக்கு பிறந்தேன், நீ உங்க அம்மாவுக்கு பிறந்தேன், அந்த அம்மா உங்க அம்மாவுக்கு பிறந்தேன். தனி தானே பிறக்கிறோம். வர்றது எப்படி வரும்? அண்ணன் தம்பி 2 ஒண்ணா வரும் இல்லையே? வர்றது ஒண்ணுதான், போறது ஒண்ணுதான். எல்லாரும் கூட்டினா போறான், வாடா வருத்தம் வர மாட்டான். போறது கூட ஒண்ணுதான், வர்றது ஒண்ணுதான், போறது ஒண்ணுதான் இல்லையா? அப்ப வர்றது வந்துட்டு தானே இருக்கிறோம், போறது போய் தானே இருக்கிறோம். எது வருது எது போகுது, இதெல்லாம் விசாரணை வரணும். விசாரணை இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். எப்போ இந்த விசாரணை வருதோ, இது இல்லை அப்படின்னும் போது கஷ்டங்கள் தெரியாது இல்லையா? அப்போ கஷ்டங்கள் தெரியாம இருக்கணும் அப்படின்னா எது சத்தியமோ அது சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் கஷ்டங்கள் தெரியாது. அப்போ அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்காமலே தேங்காய் உடைக்கிறது, கற்பூரம் ஏற்றுறது, வாழைப்பழம் ஏன் வைக்கிறோம் தெரியாது, கற்பூரம் ஏன் ஏற்றுறோம் தெரியாது, தேங்காய் ஏன் உடைக்கிறோம் தெரியாது. தெப்பல் 3 நாள் விட்டுன்னு இருக்கிறோம், தண்ணியிலே மிதக்குது. தெப்பல் ரீசன் அவங்க தெரியாம விட்டுருப்பாங்க தெப்பலை. அது ரீசன் என்ன தெரியாது. பண்ணா நான் பண்ணிட்டு. ஸோ கொஞ்சம் ஆராயணும். ஆராயும் போது அப்போ சத்தியம் தெரியும். பெரியவங்கெல்லாம் இந்த சனாதன தர்மத்தில் சொல்லி இருக்கிற விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள், 1 2 இல்லை, எத்தனையோ கோடி கணக்கில் இருக்கிற விஷயங்கள் நம்மளுக்கெல்லாம் இந்த சனாதன தர்மத்தில் இருக்கிறத எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஜென்மம் பத்தாது, இன்னும் 4-5 ஜென்மம் வச்சாலும் பத்தாது. ஸோ தெரிஞ்சுக்கணும், அதை ஆராயணும். இப்போ நான் சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல முடியும். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எப்படி இருக்கணும்? ஈயட்ஸாங் காப்பி மாதிரி இருக்கும். என் எக்ஸ்பீரியன்ஸு நீ சொல்லுவேன், அப்போ உன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே ஆகுது? லட்டு இருக்கு, நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ லட்டு எப்படி இருக்கும்? தித்திப்பாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் லட்டு தித்திப்பாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். அதை வந்து கடல மாவில் செய்கிறாங்க, சக்கரில் செய்கிறாங்க, நெய்யை ஊற்றுறாங்க, கலக்குறாங்க, குண்டாக இருக்குது, தித்திப்பாக இருக்குது. அது வரைக்கும் தான் சொல்ல முடியும். தித்திப்பு எப்படி இருக்குது சொல்ல முடியுமா? நான் சாப்பிட்டா தான் சொல்ல முடியும் இல்லையா? அது மாதிரி செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். கடவுள் அப்படின்னும் போது எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்.
தித்திப்புன்னா எப்படி இருக்கும் தெரியாது, நான் சாப்பிட்டா தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி கடவுள் இல்லைன்னா எப்படி இருக்காருன்னா, நான் கேட்டேன்னா கடவுள் வந்து இதை வச்சுன்னு இருக்கிறாரு, வேலை வச்சுன்னு இருக்கிறாரு. யார் பார்த்தா? நீ பார்த்தியா? இல்லை எங்கள் அப்பன் பார்த்தானா, எங்கள் பாட்டன் பார்த்தேன், அவன் சொன்னா நான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த வேலை வச்சுட்டு இருக்குது நீ பார்க்கணும். நீ பார்க்கும்போது உனக்கு நம்பிக்கை வரும். இப்போ ஓஹோ கரெக்டு. இப்போ பார்க்கணுன்னு என்ன பண்ணணும்? பக்தி வேணும். ஃபர்ஸ்ட் படி பக்தி. பக்திக்கு அப்புறம் என்ன வேணும்? ஸ்ரத்தா. ஸ்ரத்தையாக செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும், ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், இந்த கோயிலுக்கு போகிறோம், பூ வாங்கிட்டு போகிறோம், முருகர் அங்கே ஒன்றே உட்காந்துருப்பாரு. அந்த அந்த பாவம் வரணும். அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்நேகித பாவம். அதுதான் கிருஷ்ணர்கிட்டையும் அந்த கோபிகாஸ்ரீ கிட்ட எல்லாம் இருந்தது. அதுதான் கோபிகாஸ்ரீ வீட்டை விட்டு கிளம்பும்போது அவளை வெண்ணெய் எடுத்துட்டு போவாங்க, கிருஷ்ணர்கிட்ட கொடுக்கணும். ஸ்நேகித பாவம். கோயிலுக்கு போகும்போது ஐயோ முருகராக உட்காந்துருப்பாரு, நம்மளுக்காக உட்காந்துருப்பாரு, அவருக்கு ஏதாவது எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி 3 விஷயங்கள். ஏதாவது ஒரு